ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசேட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல பார்ட் நம்பர் 15 பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான, ஸோ ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்மா, பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நான் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மெஜாரிட்டி டைம் ஷார்ட்கட்ஸ் தான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன். கன்வென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்துல டெப்தா கொடுத்துருப்பானுங்க. கன்வென்ஷன்ல நம்ம சால்வ் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப நேரம் கன்சியூம் பண்ணிடுவீங்க. ஸோ லாஜிக்ஸோட கொண்டு போங்க. அப்போ ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாருங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், பர்சன்டேஜ்ல எப்பயுமே பேஸ் வேல்யூ 100. ஓகேவா? சில இடத்துல நம்ம அசம்ஷன் பண்ணி தான் செம்ம கொண்டு போகணும். ஏன்னா அசம்ஷன் பண்ணி கொண்டு போறப்ப ரொம்ப எளிமையா செம்ம சால்வ் பண்ண முடியும். இப்ப கொஸ்டினை படிச்சு நமக்கு தகுந்த மாதிரி அதை ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஓகே, இங்க பாருங்க. இன் a test a candidate attempt only 8 questions. ஓகேவா? and secured 50 marks. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு கொஸ்டின் அங்க பாருங்க, ஈச் ஆஃப் தி கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டின்லயும் 50 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். அப்ப அவர் 8 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு கொஸ்டின்லயுமே ஆஃப் மார்க் தான், அதாவது 50% வாங்கியிருக்காருன்னா, அப்ப இந்த 8 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி அவர் எவ்வளவு மார்க் தான் வாங்கியிருக்காரு? 4 மார்க் தான் வாங்கியிருக்காரு. கரெக்டா? 4 மார்க். இப்போ நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் இஃப் ஹி அப்டைன்ட் டோட்டல் ஆஃப் 40% இன் தி டெஸ்ட். அப்ப அவர் வாங்கி இருக்கக்கூடிய அந்த 4 மார்க் அப்படின்றது டோட்டல் மார்க்ல 40%. அப்போ 4 மார்க்ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? 40%. ஓகேவா? இதுதான் இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாருங்க. இந்த டெஸ்ட் ஆல் தி கொஷின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் மார்க்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி கொஷின்ஸ் வேர் இன் தி டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா பாருங்க, பர்சன்டேஜ்ல பேஸ் வேல்யூ 100. இப்போ அவர் 4 மார்க் வாங்கி இருக்காரு. எத்தனை பர்சன்டேஜ் அது டோட்டல்ல? 40%. அப்ப 100% அப்படின்றது எக்ஸ். அப்ப எக்ஸ் ஆரோ 100%. புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு? அப்ப 40% அப்படின்றது 4 மார்க்னா 100% அப்படின்றது 10 மார்க். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்னா 10 மார்க்கு எத்தனை கொஸ்டின் இருந்திருக்கணும்? 10 கொஸ்டின் இருந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன் செகண்ட். புரியுதுங்களா? லாஜிக்ஸா கொண்டு வந்த ஆன்சர் ஈஸி. இல்லைன்னா நீங்க கன்வென்ஷன் சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸ் ஒய்ன்னு வச்சு உங்களை சுத்தி விட்டுருப்பான். அது வேண்டாம். ஓகே, வாங்க அடுத்தது போகலாம். கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. A father is 9 times as old as his son. அப்ப ஃபாதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 years. அடுத்தது சன். நல்லா பாருங்க, முடிஞ்சிச்சு. அடுத்தது மதர் இஸ் 8 times old as son. மதர் ஈக்குவல் டு 8 years. அடுத்தது ஃபாதரும் மதரும் 51. ஃபாதர் பிளஸ் மதர் வந்து பாத்தீங்கன்னா 51. இப்ப எஃப்க்கு பதில் 9 years கொடுக்கலாம், எம்முக்கு பதில் 8 years கொடுக்கலாம். அப்போ 9 years பிளஸ் 8 years ஈக்குவல் டு 51. அப்போ 9 பிளஸ் 8 ஆட் பண்ண என்னமா கிடைச்சிருக்கும்? 17. 17 years ஈக்குவல் டு 51. எஸ் ஈக்குவல் டு 51 டிவைட் பை 17 டிவிசிபிள் பண்ணீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு 3. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. சன்னோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 3. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததுமா, லாஜிக்ஸை மூவ் பண்ணுங்க. இஃப் ஏ ரன்ஸ் லெஸ் ஃபாஸ்ட் தென் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பி விட ஏ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் குறைவா போறாங்க. அப்ப பி தான் கிரேட்டர். பி கிரேட்டர் தென் ஏ. அடுத்து பி ரன்ஸ். ஓகேவா? நல்லா பாருங்க. பி ரன்ஸ் as ஃபாஸ்ட் பட் நாட் ஃபாஸ்டர் தென் சி. அப்ப சி வந்து பியை விட வேகமா போறாங்க. இவ்வளவுதான். இப்ப சிஏ கம்பாரிசன் பண்ணி 4 ஆப்ஷன்ல யாரு வரும்னு கேட்க. நல்லா பாருங்க. as கம்பேர் டு ஏ சி கேட்கிறாங்க. ஏவிசியும் கம்பாரிசன் பண்ணுங்க. எப்படி இருக்காங்க? சி வந்து கிரேட்டரா இருக்காங்க. கரெக்டா? விச் மீன்ஸ் ஃபாஸ்டரா இருக்காங்க. அப்போ என்னது? செகண்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்ஸ்ங்க. இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க. பசில்ஸ் மாதிரி வரும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4மா. இந்த கொஸ்டின் நம்பர் 4ல ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா? ஆப்ஷன் டில பி இஸ் ரிச்சர் தான். இது ஏன்னு மாத்திக்கோங்கம்மா எல்லாரும். இது ஏன்னு மாத்திக்கோங்க. நான் எடிட் பண்றப்ப மறந்துட்டேன். இது ஏன்னு மாத்திக்கணும். சரியா? இப்ப கொஸ்டினை போய் அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? வாங்க கொஸ்டினுக்குள்ள போகலாம். 4 பேர் இருக்காங்க. யாரு யாருன்னா ஏ, பி, சி, டி. 4 பேர்கிட்ட இனிஷியலா 100 ரூபாய் 100 ரூபாய் இருக்கு. 100 ரூபாய் 100 ரூபாய் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இந்த ஏ வந்து பாத்தீங்கன்னா 20 rupees பி கிட்ட கொடுத்துட்டாரு. ஏ வந்து 20 பி கிட்ட தானே. இப்ப ஏ கிட்ட 80 ரூபா தான் இருக்குது. பி கிட்ட 120 இருக்குது. ஓகேவா? இந்த பி வந்து பாத்தீங்கன்னா சி கிட்ட 10 rupees கொடுத்துட்டாரா. அப்ப பி கிட்ட இப்ப கரண்ட்லி 110 தான் இருக்கு. சி கிட்ட 110 இருக்குது.
அண்ட் இந்த சி வந்து பாத்தீங்கன்னா டி கிட்ட இருந்து 30 rupees வாங்கியிருக்காங்க. இப்ப சி கிட்ட 140 இருக்கும், டி கிட்ட 70 தான் இருக்கும். இப்ப பாருங்க ஏ கிட்ட 80 ரூபா இருக்கு, பி கிட்ட 110 ரூபா இருக்கு, சி கிட்ட 140 ரூபா இருக்கு, டி கிட்ட 70 ரூபா தான் இருக்கு. இதை பேஸ் பண்ணி என்ன கேட்கறாங்க கேள்வியில, நாட் கரெக்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், சி வந்து பாத்தீங்கன்னா ரிச்சஸ்டான்னு கேட்கறாங்க, ஆமா ரிச்சஸ்ட் தான். டி போரஸ்டான்னு கேட்கறாங்க, ஆமா போரஸ்ட் தான். லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், பி இஸ் ரிச்சர் தென் ஏ1 கேட்கறாங்க, ஆமா அதுவும் கரெக்ட் தான். தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா, சி ஹேஸ் மோர் வாட் ஏ அண்ட் டி டுகெதர் சொல்லியிருக்காங்க. ஏ கிட்ட 80 ரூபா இருக்குது, டி கிட்ட 70 ரூபா இருக்குது. ஓகேவா? ஆனா சி கிட்ட எவ்வளவு தான் இருக்கு, 140 ரூபா. இப்ப ஏவும் டி ஆட் பண்ணா 150 வருது. ஆனா சி கிட்ட 140 இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்லியிருக்கான், சி தான் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஆனா அது தப்பு. அப்ப ஆப்ஷன் சி தான் தவறான ஆன்சர். கையில் நோட் பண்ணிக்கோங்க. புரியுதாம்மா எப்படி அப்ரோச் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5மா வென் டயக்ராம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். சரியா, மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன்ல நிறைய பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க, வெவ்வேறு விதமான மேகசைன்ஸ் ரீட் பண்றாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் இது எப்படி அப்ரோச் பண்றேன்றத பாருங்க. ஏன்னா எவ்ரி 2 years ஒன்ஸ் வென் டயக்ராம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க எல்லா பிலிம்ஸ்லயுமே. சரியா, அப்போ 3 மேகசைன் இருக்கு. இது ஏன்னு வச்சிருக்கு, இது பின்னு வச்சிருக்கு, இது சின்னு வச்சிருக்கு. சரியா, அடுத்து இதெல்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி 3 மேகசைன் கொடுக்குறாங்கன்னா எப்பயுமே அந்த மிடில் இருந்து 3 மேகசைனை படிக்கக்கூடியவங்க, 2 மேகசைனை படிக்கக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும். சரியா, இப்ப இதுல 3 மேகசைனுமே படிக்கக்கூடியவங்க எத்தனை பேர்னா 10%. அப்போ 10 சென்டர்ல போட்டுட்டு அடுத்து வேற கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, கிரீன் கலர். இப்ப 2 மேகசைனை படிக்கக்கூடியவங்க நம்ம எடுக்க போறோம். சரியா, 2 மேகசைனை படிக்கிறப்ப நல்லா பாருங்க, ஏ 30% வந்து பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி ரீட் பண்ணியிருக்காங்களாம். அப்ப ஏ அண்ட் பினா இதுதான் ஏ அண்ட் பில வரணும். 30% ஆல்ரெடி இங்க 10 வந்துட்டாங்க. அப்ப ரிமைனிங் 20. புரியுதுங்களா எப்படி அப்ரோச் பண்றேன்னு சொல்லிட்டு? அதே மாதிரி பாருங்க 15% வந்து பாத்தீங்கன்னா பி அண்ட் சி. ஏற்கனவே 10 இங்க வந்துட்டாங்க. அப்ப இங்க 5. அடுத்தது 25% வந்து பாத்தீங்கன்னா ஏ அண்ட் சி. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இங்க 10 வந்துட்டாங்க. அப்ப இங்க என்னங்க வந்திருக்கணும், 15. அப்ப கிரீன் கலர்ல இருக்கக்கூடியது எல்லாமே அந்த 2 மேகசைனுமே ரீட் பண்ணக்கூடியவங்க. அடுத்தது ரெட் கலர் எடுத்துக்கிறேன், சிங்கிள் மேகசைன். ஏ மட்டும் அதுல அவுட்டர்ல போடுறேன். ஏ மட்டும் படிக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா 45%. அதுல அவுட்டர் சைட்ல போடுறேன். அடுத்து பி மட்டும் படிக்கக்கூடியவங்க 55, சி மட்டும் படிக்கக்கூடியவங்க 40. இப்போ அடுத்தது பாருங்க, நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, என்னோட ஒயிட் கலர் பாருங்க. இப்ப ஏ மேகசைன் ஒன்லி படிக்கக்கூடியவங்களை பார்க்கணும். அப்போ 45 மைனஸ் 20 பிளஸ் 10 பிளஸ் 15 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும், இதுதான் ஏ மட்டும். அப்ப 20 10 15 ஆட் பண்ணினா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 45. இப்போ ஏ மட்டும் படிக்கக்கூடியவங்க 0. அதே மாதிரி பி மட்டும் படிக்கக்கூடியவங்க 55 மைனஸ் 20 பிளஸ் 10 பிளஸ் 5. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20ன்னு கிடைக்கும். அப்ப பி மட்டும் படிக்கக்கூடியவங்க 20. இதே மாதிரி சி மட்டும் படிக்கக்கூடியவங்க 10 வந்திருக்கும். அவன் கேள்வியில எத்தனை பேர் ரீட் பண்ணலன்னு கேட்டிருக்கான். அப்ப நான் ஃபர்ஸ்ட் இங்க கண்டுபிடிச்சு எல்லாமே ரீட் பண்ணி இருக்கக்கூடியவங்க. அதுல எப்படி கவுண்ட் பண்றேன்னு பாருங்க. 10 ஃபர்ஸ்ட் 3மே படிக்கக்கூடியவங்க 10. 2 ஒன்லி படிக்கக்கூடியவங்க 20 பிளஸ் 15 பிளஸ் 5. அடுத்து ஒன்லி 1 படிக்கக்கூடியவங்க 20 பிளஸ் 10. இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க என்ன வராங்க சொல்லிட்டு. 10 30 45 50 ஓகேவா, 70 80. 80% வந்து பாத்தீங்கன்னா மேகசைனை ரீட் பண்ணக்கூடியவங்க. அப்ப எத்தனை பர்சன்டேஜ் இன்னும் ரீட் பண்ணல, 20% வந்து பாத்தீங்கன்னா ரீட் பண்ணாம இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான். புரியுதுங்களா நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு? லாஜிக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நிதானமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர். தேங்க்யூ.